Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த இலக்கியா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தனே, என்னாச்சு? அத பத்தி விசாரிக்க ஈவினிங் கோயிலுக்கு போக போறேன். அஞ்சலி அங்க வர சொல்றீங்களா? சரி, வர சொல்றேன். எப்படியாவது அந்த இலக்கியாக்கு தண்டனை கிடைக்கணும். சாட்சி சரியா கிடைச்சிருச்சுன்னா இலக்கியா கம்பின்றது கன்ஃபார்ம். இங்க பாருங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா மாசமா இருக்கிற பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி இருப்பா. ஐயோ, இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், அவளை ஜெயில போட்டே ஆகணும், பாத்துக்கங்க. ஐயோ, அதுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த இளநீ கடைக்காரனா அடையாளம் காட்டணும். அஞ்சலியை கிளம்பி கோயிலுக்கு வர சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, வர சொல்றேன். ஓகே மேடம், பாய். அஞ்சலி, ஏதோ என்கொயரிக்காக இன்ஸ்பெக்டர் உன்னை கோயிலுக்கு வர சொல்லிருக்காங்க. ஏன் ஆண்டி? பைரவி, என்ன என்னது? இலக்கியா ஜெயிலு போலீஸ்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்னமா விஷயம்? இலக்கிய விஷயத்துல மட்டும் அத்தைக்கு காது அப்படியே ஷார்ப்பா கேக்கும் இல்லத்த? நீ கொஞ்சம் சும்மா இரு. என்ன ஆச்சு பைரவி, சொல்லு. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? இன்ஸ்பெக்டர் பேசினாங்க, இலக்கியாவை ஜெயில தள்ள போறேன். என்ன சொல்ற பைரவி? பின்ன அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அஞ்சலிக்கு மயக்க மருந்து கொடுத்து அவ கர்ப்பத்தை செக் பண்ணிருப்பா. அதான் அவ மேல கேஸ் போட்டிருக்கேன். என்னம்மா நீ என்ன சொல்ற? இலக்கியா கௌதமோட பொண்டாட்டி, அவளை ஜெயில தூக்கி போடுறேன்னு சொல்ற? அவ இந்த குடும்பத்துக்கு விளக்கேத்த வந்த பொண்ணு. அப்படியெல்லாம் பண்ணாத. என்னம்மா இதெல்லாம்? எனக்கு மயக்க மருந்து கொடுத்தது மட்டும் நல்லா இருந்துச்சு அத்தை. மயக்க மருந்தா? என்ன பேசுறா இவ? யார் இப்போ உனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க? அண்ணி, அத போலீஸ் விசாரிச்சு சொல்லுவாங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். இலக்கியாக்கு 6 மாச தண்டனையா இல்ல 1 வருஷ தண்டனையான்னு. பைரவி, என்ன பைரவி இது? இலக்கியா பாவம், அவ ரொம்ப சின்ன பொண்ணு. இது பாரு, உங்க கோவத்தை தீர்த்துக்கிறதுக்கு இலக்கியா மேல இந்த மாதிரி பழியெல்லாம் போடாதீங்க. சரி, அவ சின்ன பொண்ணு, நீங்க பெரிய பொம்பளை தானே, உங்களுக்கு தெரிய வேணா? நீங்களும் அவ கூட சேர்ந்துகிட்டு இளநீல மயக்க மருந்து கலந்து அஞ்சலி கொடுத்துருக்கீங்க. அத குடிச்ச அஞ்சலிக்கு ஏதாவது ஆயிருந்தா சிந்தாமணிக்கு பதில் சொல்வீங்களா? இந்த வீட்டோட வாரிச சுமக்கிறவள சந்தேகப்பட்டு கூட்டிட்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. ஏன் அண்ணி, உங்களுக்கு மூளை மழுங்கி போச்சா? அது இல்ல பைரவி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இலக்கியா எதுவும். நிறுத்துங்க. நான் தப்பா புரிஞ்சிருக்கேனா? கோவிலுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்துட்டேன், பாருங்க. போதுமாத்த, கூடிய சீக்கிரம் போலீஸ் வந்து இலக்கியா அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஐயோ, அவளை ஸ்டேஷன்ல வச்சு 2 தட்டு தட்டுனா யார் அவளுக்கு உடந்தையா இருந்தாங்க? அந்த முக்காடு போட்ட பொம்பளை யாரு? இது எல்லாமே தெரிஞ்சிரும். முக்காடு போட்ட பொம்பளையா? அது யாரு முக்காடு போட்ட பொம்பளை? 2 கோடி ரூபாய் பணத்தை கொடுங்க, நான் கௌதம விட்டு போறேன்னு வாய் கூசாம இலக்கியா சொன்னா. ஆனா அப்படியே பல்ட்டி அடிச்சு எனக்கும் கௌதமுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டா.
அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க போறேன். பைரவி வேண்டாமா, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, வேண்டாமா. இங்க பாருங்க, என்ன தடுத்தீங்க, நீங்களும் கூட்டு களவாணின்னு கார்த்திக் கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க மூத்த மகனை இழந்த மாதிரி இளைய மகனையும் இழக்க வேண்டியிருக்கும். அந்த இலக்கியாவை தூக்கி உள்ள வச்சாதான் அவளுக்கு புத்தி வரும். கூடிய சீக்கிரம் அது நடக்கும். பைரவி ப்ளீஸ்மா, வேண்டாமா பைரவி. ஐயோ. கடவுளே. இத பாருங்க வக்கீல் சார், உங்க கிளைண்டோட ECR ஹோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாயில் டெஸ்ட் ஓகே ஆகணும்னா எனக்கு 3CA வெட்டணும். கராரா சொல்லிருங்க. வச்சுட்டுமா? புது நம்பரா இருக்கே. ஹலோ, யாரு? சார், நான் ஜானகி பில்டர்ஸோட MD கௌதம் சார். என்னப்பா, என்ன விஷயம்? அதான் நான் கேட்டதை கொடுக்காம சாயில் டெஸ்ட் ஓகே ஆகாதுன்னு நான் சொன்னேன்ல. சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. போன வை. சார் 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 அதுக்கு இல்ல சார். அது வந்து நீங்க சொல்றத ஒரு 4 பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன். பிசினஸ் செய்யணும்னா கமிஷன் தந்து தானே ஆகணும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால தான் நீங்க கேட்ட அந்த 2 கோடிய கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதத்தானே நான் அன்னைக்கே சொன்னேன் சார். நீங்க தான் லஞ்சமா அது இதுன்னு டென்ஷன் ஆயிட்டீங்க. 2 கோடின்னதும் சார் போடுறியா? இருடா, நீ சார் சார்னு என்கிட்ட கதற விடுறேன். சார், பணம் ரெடியா இருக்கு. நான் ஆபீஸ் கொண்டு வந்துட்டுங்களா? ஐயோ சார், இங்க எல்லாம் வந்துடாதீங்க, ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். முதல்ல இந்த மேட்டரை போன்ல பேசுறதே தப்பு. அப்புறம் எங்க சார் வரணும்? நம்ம ஆபீஸ் இல்லாம வெளியில எங்கனாலும் ஓகே சார். விஜிலன்ஸுக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓஹோ. இடத்தை நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க சார். அப்படி ஒரு நல்ல இடம் எங்க இருக்கு? எங்க எங்க? சார், வலசரவாக்கம் EB ஆபீஸ்க்கு எதிரில அங்க லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்க வந்துடுறீங்களா? அங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. உனக்கு மொத்த பிரச்சனை அங்கதான்டா ஆரம்பிக்க போகுது. சார், ஒரு பிரச்சனையும் வராது சார். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் சார். அப்ப சரி, அப்ப சரி. இப்போ உடனே கிளம்பி வந்துடுறேன். வாங்க சார், வாங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. லஞ்சமா கேக்குற லஞ்சம். வா வா வா, வாடி வா. உனக்கு இருக்கு இன்னைக்கு. பேபி, மூவிக்கு போலாமா? உனக்கு ஓகேவா? ஓகே தான். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கும். நம்ம போய் பார்க்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வர மேடம். அங்க இருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே? ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா? எனக்கு ஒரு காஃபி. அப்படியா? ஓகே. வேற ஸ்நாக்ஸ் ஏதாவது? இல்ல, வேற எதுவும் வேணாம். சரி, சீக்கிரம் கொண்டு வாங்க. ஹலோ மேடம், இங்க வாங்க. ஒரு நிமிஷம் மேடம், வந்துடுறேன். சரி. இந்த டேபிளை எப்ப க்ளீன் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம், நான் ஆளை வர சொல்றேன் சார். ஏன் நீ தொடக்க மாட்டியா? தொடச்சா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? தொட. தொடக்கிறேன். இட்ஸ் ஓகே பேபி, ஃப்ரீயா விடு. சரி, விடு, க்ளீன் பரவாயில்ல. பண்ணிடுவாங்க. பேபி, ஃபோன் எடுத்துக்கோ, அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க. கௌதம், சொல்றதும் சரிதான். எப்ப வந்தீங்க? இலக்கியா, இதெல்லாம் உனக்கு தேவையா? என் ஒய்ஃபை திட்டுறதுக்கு அவங்க யாரு?
இப்ப அவங்களுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் கௌதம். பாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ், பேசாம இருங்க. அக்கா ஒரு நிமிஷம். காஃபி ஆர்டர் பண்ணலாம். இந்தாங்க, காஃபி இந்த டேபிள்ல கொஞ்சம் ஆர்டர் எடுங்க. கௌதம் ஓகே தான். வாங்க. என்ன சார் வாங்க. சொல்றீங்க? எப்படி இலக்கியா இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க? என்ன பண்றது கௌதம், இந்த வேலையோட நேச்சரே அந்த மாதிரி தான். பசியோட வரவங்க கொஞ்சம் டென்ஷனா தான் பேசுவாங்க, அத நாம தான் கண்டுக்காம போகணும். அதுக்காக ச்சே இதெல்லாம் போயா? எப்பதான் உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவன்னே தெரியல. நான் நல்லா தான் இருக்கேன் கௌதம். இந்த வேலையை நான் புடிச்சுதான் செய்றேன். எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க பிசினஸ்ல ஜெயிச்சதும் நாம நம்ம இஷ்டப்படி வாழ போறோம். அது வரைக்கும் நான் இந்த வேலையை பாக்குறேன். ஏய் இலக்கியா, பங்களால வாழ்ந்தப்பவும் நீ உன்னை பணக்காரியா நினைச்சதே இல்ல. இப்ப ஏழையா இருக்கிறப்பவும் நீ உன்னை தாழ்த்திக்கிட்டதும் இல்ல. நீ என்னோட லைஃப் பார்ட்னரா கிடைச்சதே என்னோட லக். என்ன கௌதம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா இங்க எதுக்கு திடீர்னு வந்தீங்க? ஆ, ஆ, அந்த எஸ்எஸ்கே கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டோம். அடுத்து அந்த சாயில் டெஸ்ட வாங்க வேண்டாமா? அந்த ஆபீசர் கருணாங்கர கிட்ட 2 கோடி லஞ்சம் தரேன், இங்க வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவனும் வந்துகிட்டு இருக்கான். அப்படியா? ம், கடமையை செய்யறதுக்கு லஞ்சம் கேக்குறான்ல, அவனை ஏதாவது பண்ணணுங்க. ம், ம், அதுதான் என் பிளானே. அந்த ஆபீசர் லஞ்சம் வாங்குறத வீடியோல ஆதாரமாக்கணும். நமக்கு சாயில் டெஸ்ட் கிடைச்சதும் அந்த வீடியோவை வச்சு அவனை காலி பண்ண போறேன். என்ன பண்ணலாம்? கௌதம் ஒரு ஐடியா இருக்கு கௌதம். அந்த கடைசி டேபிள் காலியா தான் இருக்கு. அதுல அந்த ஆளை நீங்க உட்கார வச்சிருங்க. அதுக்கு எதிர் டேபிள்ல நான் மொபைல செட் பண்ணி மொத்தமா வீடியோ எடுத்துடுறேன். ம், சூப்பர் ஐடியா. சரி, அவன் வந்துட போறான், நான் போய் உட்கார்றேன். இலக்கியா, அவன் வர டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கேமரா செட் சரிங்க. பண்ணு. இலக்கியா, ஃபாஸ்டா பண்ணு, அவன் வர வந்துட்டான். ஹலோ கௌதம். ஹலோ சார், எப்போ வந்தீங்க? இப்பதான் சார், உட்காருங்க. தேங்க்யூ. இந்த இடம் சேஃப் தானே? ஏன் கேக்குறேன்னா, இப்ப கையில மொபைல் இருக்கிறவங்க எல்லாம் ஓனா சேனல் நடத்துறாங்க. டக்குன்னு ஷூட் பண்ணி பட்ட பகலில் லஞ்சம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. டோன்ட் வரி சார், இங்க யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. அதான் நம்மள கடைசி டேபிள்ல உட்கார வச்சிருக்கா. என்ன உட்காரா வச்சிருக்காளா? யாரு? நான் உங்களை உட்கார வச்சிருக்கேன்னு சொன்னேன். என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேணாம், பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். என்ன சார், இருங்க சார், போலாம். வாங்க. ஏமா, என்னம்மா திருவாரூர் தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு வர்ற? சப்ளையர்னா சுறுசுறுப்பு வேண்டாம்? சொல்லுங்க சார், என்ன வேணும்? அவர்கிட்ட கேளு, அவர் தான் பில்லு கொடுக்கறவர். ஏன் சார், நீங்க தர மாட்டீங்களா? அதெல்லாம் நீ எது கேக்குற? எனக்கு எப்பவும் வாங்கித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. ஓஹோ, லஞ்சப்பழ ஜூஸ் கொடுமா. எது சார்? சாரி சார், ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வாங்க. அதானே பார்த்தேன். ஓகே சார். ஜூஸ் வந்த மாதிரி தான். ஏன் சார்,
அன்னைக்கு பணம் 10 பைசா கூட இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு 2 கோடி ரெடி பண்ணிருக்கீங்களே, எப்படி அது? சார், ஒரு சமயம் நான் பெரிய கோடீஸ்வரன் தானே சார். எப்படியாவது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், அதான் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு புரட்டிட்டேன். பரவாயில்லையே. சரி சரி, பணத்தை கொடுங்க. தரேன் சார். ஜூஸ் வந்துட்டோம், சாப்பிடுங்க. அவங்க முன்னாடியே தரேன். எது அவங்க முன்னாடியா? பின்னாடி பின்னாடி பின்னாடி. ஜூஸ் சாப்பிட்டதுக்கு பின்னாடி அப்புறமா நான் தரேன். பரவாயில்லையே, ஜூஸ் வந்துருச்சே. இந்தாங்க சார். சார் 2 கோடி பணத்தை கொடுங்க சார், நான் கிளம்புறேன். என்ன சார் இவ்வளவு அவசரப்படுறீங்க? வந்த வேலையை முடிக்கணும்ல. அது எனக்கும் உங்க வேலையை முடிக்கணும்னு தான் ஆசை. இந்தாங்க சார். சார் 2 கோடி கொடுத்தாதான் சாயில் டெஸ்ட ஓகே பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி இதுல 2 கோடி இருக்கு. ஐயோ, ஆகா ஆகா. பாடா. சார் சார் சார், மூடுங்க சார், பெட்டியை மூடுங்க சார். ஓகே ஓகே சார், சாரி. மூடுங்க சார். என்ன சார் இப்படி பப்ளிக்கா ஓபன் பண்ணி காட்டுறீங்க? ஜிப்போ க்ளோஸ் பண்ணுங்க சார். ஏன் சார், நான் லஞ்சம் வாங்குறத நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. ஐயோ சார், இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸுக்கு வாங்க, சாயில் டெஸ்ட ஓகே பண்ணி கொடுத்துறேன். தந்துருவீங்களா சார்? ஏதோ மண்ணு சரியில்லை, கண்ணு சரியில்லை, பில்டிங் கட்ட முடியாதுன்னு சொன்னீங்க. மண்ணெல்லாம் அருமையா இருக்கு சார். உங்க இடத்துல எத்தனை மாடி வீடு வேணாலும் கட்டலாம். ஆனா அதுக்கு அப்ரூவல் தரக்கூடாதுன்னு எஸ்எஸ்கே அமௌண்ட் கொடுத்துட்டாரு. அதான் உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்பதான் நீங்க அவருக்கு மேல அள்ளி அள்ளி பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல. ஓஹோ, உடனே அப்ரூவல் கொடுத்துறேன். ஓஹோ, ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ முடிஞ்சது, நான் போலாம்ல. நினைச்சதை விட எல்லாம் தெளிவா முடிஞ்சிருச்சு சார். இனி கட்டம் கட்ட வேண்டியதுதான் பாக்கி. எது கட்டமா? கட்டடம் சார், பில்டிங் பில்டிங். கட்டடத்தை சொன்னேன். சரிங்க சார். நீங்க போங்க சார், நான் பில்ல கட்டிட்டு வந்துடுறேன். ஓகே சார், நான் கிளம்பட்டுமா? சரிங்க சார். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். வாங்க சார். சரி, சீக்கிரம் போய் போன் இருங்க. இலக்கியா, எல்லாம் கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கா? சூப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. கருணாகரன் வசமா சிக்கிட்டான். இந்த காரியம் முடியட்டும்,
கருணாகரனோட கதையை முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.